பொதுவாகவே நமக்கு மேச ராசிதாலே நமக்கு தெரியும். அதிகமாக படபடப்பு எல்லாமே இருக்கு. அவங்க தான் அதிகமாகவும் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறவங்களும் அவங்க தான். இவங்களுக்கு யார் பிரச்சனை கொடுக்குறது, யார் வந்து இவங்களுடைய டிப்ரெஷனுக்கு காரணமாக இருக்காங்கன்னா, மேசராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டில் வந்து ரொம்ப ராணி மாதிரி தான் இருக்கக்கூடியவங்க. ராணியோ ராஜா மாதிரி தான் இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு வெளியில நட்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டாபிக் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை யார்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், மலர் மருத்துவம் மூலமா நிறைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. சோ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் டிப்ரெஷனுக்கு, மேஷராசி நேயர்களுக்கான டிப்ரெஷனுக்கு இவங்க தான்ப்பா காரணம், இதனாலதான் இவங்களுக்கு டிப்ரெஷன் வருது, இந்த ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அது யாரா இருப்பாங்க, அந்த மன அழுத்தத்திலிருந்து அவங்க எப்படி வெளியில வருது, முதல்ல இந்த மன அழுத்தம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஏற்படுதுன்றத ஒரு சின்னதா ஒரு லைன்ல சொல்லிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு ராசிக்குமான அந்த மன அழுத்தத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு வந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு ரொம்ப வந்து முக்கியமானது. ஆமாம், அதே இது பாருங்க, 75 80லலாம் பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தைனா என்னன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப மன அழுத்தமா இருக்கேன், மூலவட்டா இருக்கேன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா விளக்க மதிச்சு அடிப்பாங்க. அப்படித்தான் நம்மளாம் அடி வாங்கணும் நாங்கள்லாம். ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு 4 வயசு குழந்தைங்க முத கொண்டு ஒரு 5 வயசு குழந்தையில இருந்து பார்த்தா எனக்கு மூடவட்டு சாம் போயிரு, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சராசரியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள உணவு முறைகள் நிறைய வந்து முன்னாடி உள்ள உணவு முறைக்கு இப்போ உள்ள உணவு முறைக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அதனாலதான் பார்த்தீங்க இப்போ எண்ணங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிருது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி எண்ணெயில் வறுத்த சாதத்தையே பாருங்க எண்ணெயில் வறுத்து கொடுக்குறது, இது எல்லாமே பிள்ளைகளுக்கு பாருங்க பல விதத்துலேயும் அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்குது. அதே நேரங்களில் முன்பெல்லாம் பார்த்துக்கங்க கூட்டு குடும்பமாக இருக்கும். அப்போ பேரண்ட்ஸ் 2 பேர் வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா பாட்டி தாத்தா இருந்து வளர்த்துக்கிட்டு வருவாங்க. நைட்டு தூங்குறப்ப கதை சொல்லியே வளர்த்துட்டு வருவாங்க. அப்பதான் நிறைய பாருங்க புராண கதைகள் இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அதை அப்போ வந்து ஆழமாவே மனசுல பதிஞ்சிரும். அப்ப அந்த புராண கதைகள்ல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. ஒவ்வொரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு புராண நூலா இருக்கட்டும், எல்லா மதமே பாருங்க மக்களை வந்து வழிநடத்துறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப அதுக்குடான நேரங்கள் இல்லை. யாரும் பாத்துங்க தனி குடும்பம், தனித்தனியா இருக்கிறதுனால குருவி கூடுல வந்து 6 மாச பிள்ளைகளை கூட பாருங்க டேக்கர்ல வண்டி விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அப்ப வந்து பெத்தவங்க வளர்க்கறத விட அதிகமா வந்து வேலை பாக்குறவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பிள்ளைக்கு அன்பும் இந்த கவனிப்பும் கிடைக்காது இல்ல. அதுதான் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறதே பார்த்துக்குங்க. அதுக்கு மேல இப்ப ஒரு நவீனமான ஒரு பழக்கம் மொபைல் போனு தான். அது ஒரு பேசனாவே மாறிடுச்சு. ஆனா அதோட விபரீதம் என்னன்னு தெரியல. நிறைய வந்து பாதிப்புக்கு ஆளாகி வராங்க. அதுக்குமே பாருங்க இந்த மலர் மருத்துவம் நல்ல ஒரு தீர்வை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 4 வயசு பிள்ளைங்க முத கொண்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுல இருந்து மொபைல்ல பாக்குறது சரி எல்லாமே இருக்குது. இது எல்லாம் அந்த காலப்போக்கில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வியாதி வந்து உருவாயிடுச்சு. இது ஒரு பெரிய வியாதினே சொல்லலாம். அதாவது ரொம்ப வந்து உயிரை கொல்லக்கூடிய நோய்னா கேன்சர், அதுக்கு மருந்தே கிடையாது. அதை விட ரொம்ப வந்து பாதிப்பாக இருக்கக்கூடியது வந்து இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யாராக இருப்பாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க வெளில வராங்க அப்படின்றத பார்த்துடலாம். அம்மா, முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு அந்த டிப்ரெஷன், மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துடலாம். அதை நீங்க மக்களுக்காக சொல்லுங்க. உங்கள யாராவது
மன அழுத்தத்துல இருக்கீங்க, நான் மேஷராசி தான், எனக்கு இவங்க மன அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நபர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்கம்மா, யார் அந்த நபரா இருப்பாங்க? பொதுவாகவே நமக்கு மேச ராசிதாலே நமக்கு தெரியும், அதிகமாக படபடப்பு எல்லாமே இருக்கு. அவங்க தான் அதிகமாகவும் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறவங்களும் அவங்க தான். ஏன்னா எந்த ஒரு காரியம் பாருங்க ஒன்றும் கொஞ்சம் கூட ஆலோசனை பண்ணாமல் செஞ்சுருவாங்க. அது இப்போ சொல்லவே தேவையில்லை. விரயத்தில் வந்து சனி உட்காந்துட்டாரு, 11ஆம் இடத்துல ராகு. எப்போ பார்த்தாலும் ஒரே குழப்பம், எனக்கு ஒரு வேலையில் எப்போ பார்த்தாலும் ஒரே மூட் அவுட்டு. நிறைய மேசராசிக்காரங்க தான் இப்போ வந்து ஒரு மன அழுத்தம், மனக்குழப்பம், எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல் ஒரு தவிக்கிறது. எல்லாம் நெருப்பு ராசி வேறு. அது வந்து இப்போ நிறைய சூசைட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசிகளாக தான் இருப்பாங்க. அது மேஷம், சிம்மம், தனுசு அப்படி ஒரு திரிகோணத்தில் வருவாங்க. ஆனால் இப்போ உள்ள மேசராசிக்காரங்களுக்கு அதிகமான கடுமையான மன உளைச்சல். அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான். அப்படின்னா இவங்களுக்கு யார் பிரச்சனை கொடுக்கறது, யார் வந்து இவங்களுடைய டிப்ரெஷனுக்கு காரணமாக இருக்காங்கன்னா இவங்களுக்கு காரணம் வந்து இவங்களே தான். இவங்களே தான். ஆமாம், கரெக்டாக வந்து நல்ல ஒரு லெவலுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பாருங்களேன், அஸ்வினில் பிறந்தவங்களுக்கு கேதுல பிறந்து சுக்கிரதசை ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பரணி அப்படிதான். சுக்கிரதசையில் வந்து அந்த சுக்கிரதசை ராகு புத்தி கரெக்டாக பாருங்க 18 வயசு 19 வயசு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 15 வயசுலேயே வந்துடும். அப்போ தான் இவங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல் உருவாகும். தான் வீட்டில் தன்னுடைய அம்மா அப்பாட்ட கிடைக்காத ஒரு அன்பு வெளியில் போய் தேட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு பாலினம் எதிர்பார்த்து இருக்கிற ஒரு ஈர்ப்பாகட்டும், ஏதாவது ஒன்றில் இவங்க வந்து மாட்டிக்கிடுவாங்க. மாட்டிக்கிட்டு தான் பாருங்க அதில் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க வீட்டில் வந்து சோகமாக வந்து அப்படியே உட்காந்துருவாங்க. என்னமோ கடலில் ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுவாங்க. நல்ல அம்மா அப்பா நல்லா ஒரு கண்டிஷனோட தான் வளர்த்து கொண்டு வருவாங்க. இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணி இருக்கலாம். மேசராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டில் வந்து ரொம்ப ராணி மாதிரி தான் இருக்கக்கூடியவங்க, ராணியோ ராஜா மாதிரி தான் இருக்கக்கூடியவங்க, செல்லமாக தான் வளர்ப்பாங்க. ஆனால் இவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், தன்னுடைய குடும்பத்தை விட்டு பள்ளி படிப்பு ஒரு 10, 12 படிக்கிற பிள்ளைங்க தான் அப்பவுமே பாருங்க ரொம்ப டிஃப்ரென்ஸ்குள்ளே போய் நிறைய ஒரு தவறான முடிவுகள். ஆனால் இவங்களுக்குள்ள வந்து ஒரு தவறான ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னா இவங்களை காப்பாற்றவே முடியாது. ஆமா, நிறைய பேர் மேக்ஸிமம் அந்த பேட் ஹேபிட்ஸ்குள்ள போயிடக்கூடாது. மேஷராசினியர்கள் அப்படி போயிட்டாங்கன்னா அவங்கள வெளியில எடுத்துட்டு கொண்டு வரது கஷ்டம். அதே மாதிரி கார்த்திகையில 1ஆம் பாதத்துல பிறந்தாலும் அப்படிதான் நல்லா கட்டுக்கோப்பா வளர்த்து கொண்டு வருவாங்க. அது பள்ளி படிப்பை முடிச்சு +2 +1 +2 போறவங்க, இல்லை +2 முடிச்சு காலேஜ் போற டயத்துல போறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் மூலமாக அந்த பழக்கம் வந்துடும். இவங்களா தான் எங்கள் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு மைனஸை கூட சொல்லி அதை பெரிய குறையாக பார்த்துக்கிட்டு மற்றவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு எனக்கு வீட்டில் ஒன்றுமே எனக்கு நிம்மதியே இல்லை அப்படி சொல்லக்கூடியவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து மேசராசிக்காரங்க தான். ஆமாம், இவங்க வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் உள்ளவங்கள புரிஞ்சுக்கிறணும். ஆனால் இவங்க எடுக்கக்கூடிய தவறான முடிவானது இவங்க வாழ்க்கையில பெரிய ஒரு இதாக கொண்டு போய் விட்டுரும். புரிஞ்சுக்கணுன்றதை விட மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருக்கணும். வெளி நபர்கள் கிட்ட சொந்த குடும்பத்தை பத்தி வெளிப்படுத்தாம இருக்கிறது நல்லது. இவங்களுக்கு பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு வெளியில நட்புகள் முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. யாரையும் முழுசா கூட விசாரிக்காம நம்பிடுது. இப்ப வீட்டுல உள்ளவங்க சொல்றப்ப வந்து கேட்கறது கிடையாது. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கூட பாருங்க 10 படிச்சுக்கிட்டு இருக்கான், பரணி மேசராசி, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிருக்கான். போய் அவனுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனா அந்த பசங்க போய் சண்டை போட்டு கத்தியை வச்சு ஒருத்தனை குத்திருக்காங்க. அந்த கத்தியை இவன்ட கொடுத்துட்டாங்க. அப்ப இப்ப வந்து அந்த நட்புக்காக அப்ப இவங்களுடைய பிரச்சனை இவன் தான் இப்ப ஏத்துக்கிட்டான். அப்படி ஒரு சம்பவம் வந்து இந்த மேசராசிக்காரர்களுக்கு என்னன்னா, இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மேசராசியில் பிறந்தவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த உரிய அந்த பாலிய வயதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே சின்னதாக ஒரு தடம் மாறினா கூட இவங்க லைஃப்பில் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க. அந்த வயதை மட்டும் கடந்து வந்துட்டாங்கன்னா நட்புக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இவங்களுடைய இதை வந்து இவங்க கரெக்டாக சுய சிந்தனையோடு இருந்தால் மட்டும்தான் நான் லைஃப்பில் நிறைய ஜெயிச்சவங்க நிறையா இருக்காங்க. அப்ப இவங்க டிப்ரெஷனுக்கு காரணம் மேசராசிக்காரங்களுக்கு அவங்களே தான். இப்ப இதுல இருந்து அவங்க வெளியில வரணும் அப்படின்னா ஏதாவது பரிகார முறைகள் இருக்கா? பரிகாரங்கள் இருக்குது. பரிகாரம்னு சொல்றதை விட இவங்க வந்து பொதுவாகவே வந்து மேசராசிக்காரர்களுக்கு அசைவத்துல வந்து சிக்கன் சாப்பிட்றத குறைச்சிடணும். சிக்கன் சாப்பிடவே கூடாது. அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸை கொடுத்துரும். அது ஆண்களுக்கு அப்படித்தான், பெண் குழந்தைகளுக்கு அப்படித்தான். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து மனசு தடுமாற ஆரம்பிச்சிடும். நிலையான ஒரு மனசாவே இருக்காது இவங்களுக்கு. வந்து ஏற்கனவே நெருப்பு ராசி வேற, சூரியன் வேற உச்சம் இவங்க ராசியில தான். உடம்பு வந்து பயங்கரமான ஹீட்டு. அதனால சின்ன ஒரு பிரச்சனை வரக்கூட பாருங்களேன் அப்படியே ரத்தம் தளர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். டென்ஷன் ஆகிறது. ஏய் நான் இருக்கேன்டா உனக்கு. ஃப்ரெண்ட்ஸு சும்மா இவனை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க அவனுங்க. அது இவங்களுக்கு தெரியாது. பொம்பளை பிள்ளையாதில் அப்படித்தான். ஏய் நான் இருக்கேன்டி, நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து தூண்டுனாங்கன்னா அப்படியே வந்து பெருசாக போய் பாயக்கூடிய அளவில்
அது நல்லது கிடத யோசிக்க மாட்டாங்க. அதனால வந்து மேச ராசிக்காரங்க இவங்களுடைய டிப்ரெஷனுக்கு காரணம் இவங்க மட்டும்தான். இவங்க வந்து முடிஞ்ச அளவுல வந்து அம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். திங்கக்கிழமை அம்மன் மாரியம்மன் வழிபாடு தான். ஏன்னா அந்த மாரியம்மன் தான் சாந்த சொரூபிணியா இருக்காங்க. அப்ப நம்மளுடைய மனசுல வந்து ஃபர்ஸ்ட் நிம்மதி வேணும் அப்படின்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேல போய் நல்ல அம்மன் அலங்காரத்தோடு இருக்கிறப்ப நம்ம பார்த்து அந்த அம்பாளுக்கு பிடிச்சதே வருங்க மறிக்கொழுந்து தான். மறிக்கொழுந்து கொடுத்து முடிஞ்சா 2 விளக்கு போடுங்க. இல்லை நேரம் முன்னாடி அமர்ந்து அம்மனை நேராக பார்த்து ஒரு தரிசனம் பண்ணாலே போதும். அந்த வைப்ரேஷன் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள மனசுல கொஞ்சம் பொறுமை நிதானம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ராசிக்கு டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார், எப்படி அவங்க அதுல இருந்து ரிலீவ் ஆகிறது அப்படின்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சங்கரேஸ்வரி அம்மாவை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாதக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி உங்களுக்கான தகவல்களையும் கன்சல்டேஷனையும் எடுத்துக்கணும் அப்படின்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.